ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டுட்டோரியல் செக்ஷனில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நாட் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து போன கிளாஸில் வந்து செயினும் ரிவர்ஸும் எப்படி போட்டதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நாட் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செயின் போட்டுட்டு இந்த செயின் அப்படியே மேலே தூக்கிக்கோங்க. எப்போதும் பக்கத்தில் குத்துவோம், அடுத்த செயினுக்கு பக்கத்தில் குத்தாமல் இந்த செயின் வந்து அப்படியே மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த செயினை ஒட்டி அடுத்தது ஒரு செயினை வெளியில் எடுங்க. எடுத்துகிட்டு இப்போ ரெண்டாவது எடுத்தோம் இல்லையா, அதை வந்து இந்த நீடியில் அப்படியே மாட்டிக்கோங்க. அடியில் உள்ள கையில் இழுத்திங்கன்னா நாட் வந்து விழுந்துடும். ஃபஸ்ட்டு செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த செயினை தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு பக்கத்துலேயே இந்த கையில் வந்து இதை பிடிச்சிக்கோங்க. லைட்டாக இப்படி பிடிச்சிட்டு பக்கத்துலேயே அடுத்த செயின் எடுங்க. முதல் எடுத்தீங்கள செயின், இந்த செயின் அது உள்ள இந்த ரெண்டாவது எடுக்கிற செயின் வரணும். அதை அப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க. கையில் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தீங்கள செயின் அதை இந்த நீடியில் இப்படி மாட்டிக்கோங்க. கொக்கி பிடிக்கிற மாதிரி அப்படியே மாட்டிக்கோங்க. அடியில் உள்ள கையில் த்ரெட் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே இழுத்திங்கன்னா நாட் வந்து விழுந்துடும். இதை அப்படியே உள்ளே இழுத்துக்க வேண்டியதான். கிளாத்தோட பிடிச்சி இழுத்திங்கன்னா உள்ளே போயிடும். நான் மறுபடியும் போடுறேன். செயின் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு செயினை மேலே தூக்கணும். ரெண்டாவது செயின் வந்து எடுத்துட்டு அது ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே போகணும். போயிட்டு அந்த செயினை பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா செயின், அதை நீடியில் இப்படி கொக்கி மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அடியில் உள்ள கையை இழுத்தீங்கன்னா நாட்டு விழுந்துடும். இதை வந்து அப்படியே கீழே அடியில் வந்து 2 விரலை வச்சு இப்படி இழுத்திங்கன்னா த்ரெட் வந்து உள்ளே போயிடும். மறுபடியும் போட்டு காட்டுறேன். செயின் எடுத்துட்டு இதை மேலே தூக்கிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு செயின். அடுத்தது பக்கத்துலேயே வந்து ரெண்டாவது செயின் எடுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே அப்படி வரணும். வந்ததுக்கப்புறம் இதை லைட்டாக அப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல செயினை அதை வந்து அந்த கொக்கியில் இப்படி மாட்டி விட்ருங்க. இப்படி தான் மாட்டணும். மாட்டி இதை நீடியில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடியில் கையை இழுத்து பிடிச்சிங்கன்னா த்ரெட்டை இழுத்திங்கன்னா முடிச்சு வந்து விழுந்துடும். நாட் போட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நாட் போட்டுட்டு தான் அடுத்தடுத்து இது பண்ணணும். 2 செயின் போட்டு இதை அப்படியே மேலே தூக்கிக்கோங்க. ரெண்டாவது செயின் எடுங்க. அது வந்து ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே போகணும். போயிட்டு எடுத்தோம்ல செயின் அதை இப்படி கொக்கி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு அடியில் த்ரெட்டை இழுத்திங்கன்னா அது வந்து டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை விட்டுருங்க. இந்த 2 விரலை வச்சு இப்படி இழுத்திங்கன்னா இந்த த்ரெட் வந்து உள்ளே போயிடும். நான் இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன். ரெண்டு செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு மேலே தூக்கிக்கோங்க. அடுத்தது வந்து பக்கத்துலேயே குத்தணும். இது செயின் போட்டு இதை ஃபஸ்ட்டு மேலே பிடிச்சிக்கோங்க. இப்படி விரலில் பிடிச்சிக்கோங்க. இந்த விரலால் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ரெண்டாவது செயினை அது வந்து ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே வரணும். இதையும் விரலில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, இதை இப்படி கொக்கி மாதிரி பிடிச்சிக்கிட்டு அடியில் உள்ள கையை த்ரெட்டை இழுத்திங்கன்னா இதை வந்து டைட் ஆயிரும். நாட்டு வந்து விழுந்துடும்.
2 விரல் வச்சு அப்படி துணி கிளாத்தோடு சேர்த்து அப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். த்ரெட் வந்து அடியில் போயிடும். இப்படி தான் வந்து நாட்